இதுலேயும் தமிழ்லேயும் கெட்ட வார்த்தைகள். ஸோ இது வந்து என்னுடைய வாழ்விலே வந்து நான் இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துனதில்லை. ஒரு சில பேர் வந்து இந்த வார்த்தைகளுக்கு என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. நான் பல முறையும் இந்த பொருள்களையும் சொல்லிட்டேன். அது வந்து நினைவில் இல்லை. திரும்பியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதோட நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல ஆங்கிலம் நல்லா படிக்க கற்றுக்கோங்க. ஆங்கிலம் நல்லா பேச கற்றுக்கோங்க. சரளமாக பேச கற்றுக்கோங்க. மற்றவங்க பேசுகிறத சரளமாக புரிஞ்சுக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. அதற்கு பிறகு தானே வந்து கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொன்னாலும் புரிய மாட்டேன்னுது. ஸோ எனிவே, ஸோ அவங்க கேட்டதுக்காக இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு முயற்சி பண்ண போகிறேன். ஸோ வழக்கமாக வந்து தமிழில் இருக்கிற கெட்ட வார்த்தைகளும் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் நல்லவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. உதாரணத்துக்கு நல்லவங்கன்னு சொன்னால் ஒரு நாகரிகமானவங்க பேச மாட்டாங்க. ஸோ உதாரணத்துக்கு அலுவலகத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் பேசவே மாட்டாங்க இது. அப்புறம் வந்து அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு, அதாவது வந்து படிப்பே இல்லாமல் ஒரு என்ன வாழ்க்கை ஒரு மாதிரி இந்த வாழ்க்கையை நடத்துகிறவங்க எல்லாரையும் நான் சொல்ல வரல. சில பேர் இந்த வார்த்தைகளை பேசுவாங்க தமிழ்லேயும். அதே மாதிரி ஆங்கில நாட்டிலையும் வந்து பெரும்பான்மையானவர்கள் இதை பேச மாட்டாங்க. ஆனால் ஆங்கில நாட்டில் அலுவலகத்தில் போகிறவங்க கூட இதெல்லாம் வந்து ஒரு சில வார்த்தைகளை உபயோகிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் கேட்டுட்டு நான் வெளியில் வந்துடுவேன். ஸோ இன்றைக்கி முதல்ல ஒரு வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி சொல்கிறது இப்போ தெரியுதா உங்களுக்கு? CUNT. CUNT இதெல்லாம் வந்து ரொம்ப கெட்ட வார்த்தைகள். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் அஃபென்சிவ் வேர்டு, குற்றமான வார்த்தைகள். அஃபென்சிவ் வேர்டு. அஃபென்சிவ்னால் வந்து மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அவமதிப்பான வார்த்தைகள், மற்றவர்களை தாக்குகின்ற வார்த்தைகள். இதுதான் அஃபென்சிவ் வேர்டுன்னு சொல்லுவோம். அப்போ CUNT கண்ட் அப்படின்றது ஒரு அவமதிப்பான வார்த்தை. இந்த மாதிரி வார்த்தைகளை எப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப அடக்க முடியாத கோபமோ அல்லது ஒருத்தவங்க மேலே வந்து ஒருத்தவங்களை பிடிக்காமல் இருக்கிறது, ஸோ டிஸ்லைக் பண்ணுறது, இல்லை கிரேட் ஆங்கர், இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் இந்த மாதிரி அஃபென்சிவான வார்த்தைகள் உபயோகப்படுத்துவாங்க. ஸோ CUNT கண்ட்னா பெண்ணோட பிறப்புறுப்பை குறிப்பது. இதற்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க டபு. TABOO. டபுன்னா ஆங்கிலத்தில் தடை செய்யப்பட்ட வார்த்தைகள். ஸோ டபு, தடை செய்யப்பட்ட வார்த்தைகள். இதை வந்து யாரும் பெண்ணை பார்த்து இதை கூப்பிடக்கூடாது, இதை சொல்லக்கூடாது. படிக்கிறதுக்காக, ஆங்கிலம் படிக்கிறதுக்காக வேணால் இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாமே தவிர அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் உபயோகிக்கக்கூடாது. ஏற்கனவே சொல்லிவிட்டு இதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ